அப்புறம் நான் ஒரு சின்ன சின்ன வீடியோ பார்த்துருக்கேன். அதில வந்துட்டு பட்டு சேலைலாம் விட்டு அலசுறாங்க, காய வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பட்டு சேலைய அலசக்கூடாது, தண்ணீல போடக்கூடாது, ட்ரை கிளீன் தான் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போ நீங்க நம்ம கடையில எடுத்த சாரீவே பார்த்தீங்கன்னா, இப்போ பார்டர் தனி கலர், சாரி தனி கலர். இப்போ நீங்க தண்ணீல போட்டு அலசும்போது, நீங்க இங்க இருக்கிற பார்டர் கலர் உங்களுக்கு சாரீல மிங்கிள் ஆகும். அது நம்மளால வந்து எடுக்கவும் முடியாது, அது எதுவும் பண்ணவும் அது முடியாது. சரியா சரி பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட கலர் வந்து இதில போய் மிங்கிள் ஆயிடும். அதனால அத ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இத மை கரை, அந்த மாரி கரையா இருந்தா மேல இருக்கும், நம்ம அத எடுத்துறலாம். இந்த கரையெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது. அதனால தான் நாங்க சொல்றது வீட்ல வாஷ் பண்ணாதீங்க. ட்ரை கிளீனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகே. ட்ரை கிளீனிங் பண்றது கூட நீங்க வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை கிளீனிங்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 4, 5 டைம் நீங்க யூஸ் பண்ணிட்டு ட்ரை கிளீனிங் பண்ணா தான் உங்களுக்கு வந்து சாரி வந்து லைஃப் நல்லாயிருக்கும். சரிப்பா, இப்போ ஒரு டைம் நாங்க யூஸ் பண்ணிட்டாவே சாரி, அதாவது இந்த பார்டர்ல, இந்த ஃப்ளீட் எடுக்கிற இடம், இது எல்லாமே கசங்கிருது. அப்படியே நாங்க யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு என்ன வழி? இப்போ வந்து இந்த இந்த இடத்துல சுருக்கம் வந்துருச்சு. இந்த சுருக்கம் வந்தோடனே ட்ரை கிளீன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா. நீங்களே வந்து வீட்டில் காட்டன் துணி எடுத்து வச்சு, அதுக்கு மேலே இந்த சாரீ வச்சு, அதுக்கு மேலே இன்னொரு காட்டன் துணி வச்சு, லைட்டான ஹீட்டில் அயர்ன் பாக்ஸில் அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சுருக்கம் போயிடும். நீட்டாக சாரீ இருக்கணும் உங்களுக்கு.